எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெங்காயம் ஆலு ஸ்டஃப்ட் போண்டா. ஆலு நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃப்ட் போண்டா தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது வந்து வெங்காயம் ஆலு ரெண்டுமே சேர்ந்து ஸ்டஃப் பண்ண போண்டா. செம்ம டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இதை செஞ்சிடலாம். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கோடாக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெங்காயம் வேணும். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ மசால். இந்த பொட்டேட்டோ மசால் வந்து சாதா இது போண்டாக்கு பண்ணுற மசால் தான். எண்ணெயில் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சப்புறம் வெங்காயம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு அதில் நல்லா வெந்து மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே சூப்பராக பிளெண்ட் ஆகி குக் ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஸோ ரொம்ப ஈஸியாக பேசிக்கான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஓவர் ஸ்டஃப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு வெங்காயத்துலேயும் இந்த மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து இப்படி எடுத்து விட்டுடலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வெங்காயத்துக்கும் நான் பண்ண போகிறேன். வெங்காயம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பஜ்ஜி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதான். பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். வாங்க செய்யலாம். பஜ்ஜி மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவு வந்து நான் இன்றைக்கி ஆச்சியோட பஜ்ஜி போண்ட மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பேசிக்காக என்னென்னா கடலை மாவு, சில்லி பவுட்ரு, உப்பு, அப்புறம் ஆப்ப சோடா, இதுதான். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம், இல்லை மிக்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து டிப் பண்ணி நான் ஃப்ரை பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நல்லா கோட் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். பாருங்க நல்லா கோட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா குக் ஆகணும், ப்ரௌன் ஆகணும். போண்டா பாருங்க பார்க்கவே செம்ம யம்மியா இருக்கு. ஸோ போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். யம்மியாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்குது. கட் பண்ணவே சூடாக இருக்குது. பாருங்கள், ஆனியனோட சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஆனியன், உருளைக்கிழங்கு, கடலை மாவுலாம் சேர்த்து செம்மையாக இருக்கும். செம்ம சூடு.
அவ்வளோங்க செம்ம டேஸ்ட்டு. காம்போலாம் அடிச்சுக்கவே முடியாது. வெறுமையாக சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்குது. ஆயில் இந்த சாரிங்க உள்ள இந்த ஆனியன்லாம் சேரும்போது வாய்ப்பே இல்லை. வெரி வெரி டெலிஷியஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு யம்மியான ஸ்நாக்காக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் சூப்பர் யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக தேடலாம் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.